ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப எழுப்புதல் அக்னி ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் ஏற்றுக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனம். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் அருமையான தாவீதினுடைய ஒரு சங்கீதம். இந்த நாட்களில் தாவீது இந்த சங்கீதத்தை எதற்காக எழுதினார் என்பது யாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த நாட்களிலே உங்களோடு இந்த வார்த்தையை கொண்டு போதிக்க விரும்புகிறேன். உங்களுடைய இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப 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 பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமானது. அன்னிடமும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய உற்சாகமான ஆவி நம்மளை அன்னிடமும் ஒவ்வொரு நிமிடம் நம்மை தாங்க வேண்டும். எதற்காக என்றால், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாங்கனுக்குள் கிடக்கின்ற உலகத்தில் நாமும் பொல்லாங்கனுக்குள்ளாக போய்விடாதபடிக்கு நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்வது மிகவும் அவசியமானது. ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். இதை கேட்டுக்கொண்ட கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்களிலே உற்சாகமான ஆவி நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். நம் ஆவிலே சோர்ந்து போய்விடக்கூடாது. ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையுள்ள நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். நாமத்தினால இந்த நாட்களில் எங்களுடைய ரட்சிப்பில் நாங்கள் ஓடிய நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரட்சிப்பில் புதுப்பிக்கப்பட கற்று உதவி செய்யுங்க. இந்த நாட்களில் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் அரசிக்க பிள்ளைகளுக்கு அர்ச்சிப்பிக்கும் கத்த ஆசிரிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.